வணக்கம். இன்றைக்கி நான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செஞ்சுருக்கிறேன். வாங்க இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் 1/2 கிலோ மட்டனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய பீஸாக நீங்கள் அப்படியே போட்டுவிடுங்க. நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி போதும். மட்டன்லேருந்து தண்ணி விடும். அதனால் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. வெயிட் போட்டது ஸ்டீம் வந்தது வெயிட் போடுங்க. வெயிட் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 7 விசில் விட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்டார் அனீஸ் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பிரிஞ்சி இலை ஒரே இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 5 பட்டை, இந்த மாதிரி சின்ன சைஸாக ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு ஒரு 8 கிராம்பு எடுத்துருக்கிறேன். சின்னதாக ஒரு ஜாதி பத்திரி கொஞ்சமாக தான் எடுக்கணும், நிறைய போடாதீங்க. இதோட ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். இதையெல்லாம் வர சட்டியில் வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சும்மா சூடுபடுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வதக்குன்னு இருக்கும். அப்போ நம்ம வந்து லேசாக வறுத்துட்டோம்னா வாசனையே நல்லாயிருக்கும். அடுப்பை கம்மி பண்ணி லைட்டாக வறுத்துக்கலாம். சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதில் கல்பாசி கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மட்டனு 600 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 700 கிராம். 1/2 கிலோ மட்டனுக்கு நான் வந்து 600 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் கூட எடுத்து போடலாம், நல்லாயிருக்கும். மட்டன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் 600 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி தான் இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். மசாலா கருகாமல் இப்படி வறுத்துக்கங்க. இப்போ கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு நான் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் தான் போடணும். 150 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு எடுத்துருக்கிறேன். 75 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி, ஒரு 4 காஞ்ச பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையான மிளகும் போட்டுருக்குறோம். அப்புறம் இஞ்சிலையும் காரம் இருக்கும். அதனால் காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல பார்த்து போட்டுவிடுங்க. இப்போ இதையும் 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1-2 குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த ஜார்லேயும் இதையும் போட்டு குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியும் ஊற வச்சுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஜீரக சம்பா அரிசி தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா பவுட்ரு பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சாச்சு, வெங்காயம் எல்லாம். இப்போ தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் நான் நெய் தான் இப்போ ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயிலு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பட்டை கிராம்பு எந்த இதுவுமே கரம் மசாலாலாம் போட வேண்டியதில்லை, ஏன்னா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதே போதும். இந்த வெங்காயத்தை இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், மசாலாவை நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை கம்மி பண்ணி மீடியமாக வச்சு வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி அந்த சைட்லலாம் எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இது கூட பொடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். எல்லா பொடியுமே போட்டுருங்க. இது கலவாக தான் நான் வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். இதில் காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் மட்டும் உங்களுக்கு பார்த்து போட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் கம்மியாக கொஞ்சம் மஞ்சள் பொடி,
ஏன்னா நம்ம மிளகு தூள், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். மிளகுல உள்ள காரம், பச்சை மிளகாய் எல்லாம் காரம் இருக்குது. அதனால் காரம் மட்டும் பார்த்து போட்டுடுங்க. இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மசாலாவும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கியாச்சு. நம்ம மட்டன் போட்டு அடி பிடிக்குதுன்னு நினைக்காதீங்க. திருப்பி நம்ம மட்டன் தயிரெல்லாம் ஊற்றும்போது நல்லா வந்துடும். அதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் இப்படி எடுத்து விட்ருங்க. ரொம்ப அடி பிடிக்க விட்டுறாதீங்க. அடுப்பை கம்மியாக வச்சு வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ மட்டன் எடுத்து போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் மட்டனை எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்படி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து போட்டுடலாம். அந்த தண்ணியை மட்டன் தண்ணி இருக்கட்டும், நம்ம கடைசியில் ஊற்றுவோம். மட்டன் தண்ணியில் தான் டேஸ்ட்டு. நம்ம இப்போ வதக்கிறதுக்காக இப்படி வெறும் மட்டனை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே மட்டன்லேயே உப்பு போட்டுக்கும், மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த மட்டனில் மசாலா பிடிக்கிற வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சு, மசாலாலாம் நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் தயிர் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கையளவு மல்லி இலை, ஒரு கப்பு தயிர், 100 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு ஆயில் தெரியுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டு வேக விடலாம். நாங்கள் எங்களுக்கு சின்ன சின்னதாக போட்டால் தான் மட்டன் பிடிக்கும்னு சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கூட வெட்டி தருவாங்க. நீங்கள் பெருசு பீஸாக கூட வாங்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இதையும் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தையும் ஊற்றிடலாம். ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பும் கூட போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு பார்த்து கூட உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஆயில் தெளிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் இந்த டம்ளருக்கு தான் அரிசி எடுத்துறேன். 3 டம்ளர் இருக்குது எனக்கு. இது மட்டன் வேக வச்சு தண்ணி இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2 டம்ளர் இருக்குது. ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்ச நேரம் அதில் வேக விடலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்ல மசாலாவோட கொதிக்க விட்டாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு அரிசி எடுத்து நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். 600 கிராம் அரிசி, 1/2 கிலோ மட்டன் 600 அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசியும் கூட போடலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 700 கிராம் மட்டன் போட்டாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமான அரிசியும் போட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் இருக்காது அவ்வளோவா. அதனால் 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 600 மட்டன் போடுங்க. அதுக்கு மேலே போடாதீங்க அரிசி. 1/2 கிலோ மட்டனுக்கு 600 கிராம் அரிசி, 700 கிராம் அரிசி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் மட்டன் அதிகமாக போட பாருங்கள். அப்படி இல்லைன்னா 600 கிராம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வந்து அந்த அரிசியிலேயே மசாலா நல்லா பிடிச்சி இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே மட்டன் வேக வச்சதில் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு 4 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். சுடு தண்ணி ஊற்றுங்க. இப்போ இந்த சுடு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பாக அதிகமாக வச்சுக்கோங்க, இப்போ கம்மி பண்ணாதீங்க. உப்புலாம் பார்த்துடுங்க. உப்பு பத்தில் சால்ட் உப்பு போட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் கடைசிலலாம் நீங்கள் சால்ட் உப்பு போடுங்க. சீரக சம்பா அரிசியே ஒரு வாசனை தான், அதுதான் டேஸ்ட்டு. வாசனையும் சூப்பராக இருக்கும். அந்த அரிசி ஒரு மணமே, அதோட மணமே அது ஒரு இது தான். இந்த மாதிரி தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு வந்து இந்த ரைஸில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்.
ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சாதத்தோடு கலந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ தான் நம்ம அடுப்பை கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து தம் போட்டுக்கோங்க. பாருங்கள் சாதமும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். நான் குக்கர் மூடி போட்டே நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இதில் மேலாப்பில் புதினா தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மேலாப்பில். நல்லா அப்படியே அழுத்தி விட்டுடுங்க. இதில் வாழை இலை இருந்தால் வாழை இலை கட் பண்ணி ஒரு சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நீங்கள் இருந்ததுன்னா வாழை இலை இது கலவாக சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுடுங்க. இப்போ கேஸ்கட் போட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி கம்மியாக தான் அரிசி போட்டிருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே நம்ம அரிசி நிறைய போட்டு செய்யும்போது ஒரு 1/4 மணி நேரம் கூட தம் போடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம அரிசி 1/2 கிலோ தான் போட்டிருக்கிறதுனால 600 தான் அரிசி போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக இப்படி செய்யும்போது தம் கம்மியாக போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பு ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் நல்லா போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம பாசுமதி அரிசி மாதிரி இது நல்லா கலந்தெல்லாம் விட்டுக்கலாம். அதுதான் கலந்து விட்டால் உடஞ்சிரும். இது உடையாது. ஏன்னா அரிசி சின்னதாக இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதமும் அடி பிடிக்கல பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் சாதமாக நல்லா அரிசி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். நல்லா உதிரியாகவும் இருக்குது. சூப்பரான தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.